கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே எலி கிடந்த பருப்பு வடையை சாப்பிட்ட நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். லஞ்ச் டைமில் உணவுக்கு பதிலா ஒரு டீ ஒரு வடை போதும்னு மீன் போட்டு வரும் இளைஞர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது கரூரில் அரங்கேறிய செய்தி. கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே பாபு என்பவர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக டீ கடை நடத்தி வருகிறார். இங்கு மதியம் 12 மணியளவில் கார்த்தி என்ற நபர் பருப்பு வடை வாங்கி சாப்பிட்டு உள்ளார். பருப்பு வடை பாதி சாப்பிட்டுவிட்டு பார்த்த பின்னர்தான் அதில் எலி இருந்தது தெரிய வந்தது. எலியை கண்டதும் பதறி போன கார்த்தி இதுகுறித்து கடை உரிமையாளர் பாபுவிடம் கேட்டபோது, சிறிய எலிதானே, ஒன்றுமாகாது என சமாதானப்படுத்த கோபத்தின் உச்சிக்கே சென்று உள்ளார் கார்த்தி. உடனடியாக இதுகுறித்து நகராட்சிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எலிவடை சாப்பிட்ட கார்த்திக்கு மயக்கம் ஏற்பட்டதால் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஒரு 12 மணி போல் டீ குடிக்க வந்தேன். டீ குடிக்கும்போது ஒரு வடை சாப்பிட்டேன். வடைக்குள்ள எலி இருந்துச்சு, சுண்ட எலி. நான் வந்து கேட்டேன், என்னங்க உள்ளுக்க எலி இருக்குது அப்படின்னு. இந்த கடைக்கார் சொன்னார், பேர் பாபு, அந்த கடைக்கார் பேர். நான் சொல்கிறேன், எலியை தூக்கி போட்டு போப்பா, ஒன்றாகாரு அப்படின்னாரு. நான் வந்து நகராட்சி கால் பண்ணி வர சொல்லி கடை மூடி வச்சுருந்தாங்க. நான் இப்போ எனக்கு வந்து மயக்கம் வருது, இப்போ நான் ஜிஹெச் படுத்திருக்கேன். நான் வந்து இந்நிலையில் குளித்தலை போலீசார் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் சம்பந்தப்பட்ட கடையில் உள்ள பொருட்களை எல்லாம் அகற்றி கடைக்கு சீல் வைத்தனர். இந்த சம்பவத்தை கண்ட உணவு பிரியர்கள் அதிர்ச்சியில் இருக்க, இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் சமூக ஆர்வலர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக கரூரிலிருந்து செய்தியாளர் தர்மராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.